அனைவருக்கும் வணக்கம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கருத்தை திருக்குறள் மூலம் வழங்க சென்னை சினர்ஜி கிங் ஜேசி அமைப்புக்கு வணக்கத்தை சொல்லி இன்று 568வது நாள் நான் பேச இருக்கும் தலைப்பு, எந்த கோப்பையில் மகிழ்ச்சி நிரம்பி இருக்கும். அருமை நண்பர்களே, வெற்றி பெறும் எல்லா கோப்பையும் மகிழ்ச்சியை முழுமையாக தருவதில்லை. எந்த வெற்றி பல துன்பங்களை கடந்து பல சாதனைகளை கடந்து கிடைக்கிறதோ அதில் தான் மகிழ்ச்சி அதிகமாக நிரம்பி இருக்கும். வெறும் கோப்பை மட்டும் மகிழ்ச்சியை தருவதில்லை. ஒரு படத்தில் கூட நடிகர் வடிவேலு நாச்சியப்பன் பாத்திர கடையில் கோப்பை வாங்கிட்டு போவார். அவங்க அம்மா சொல்லுவாங்க, நான் சாகிறதுக்குள்ளே ஒரு தடையாவது நீ ஜெயிச்சு கப்பு வாங்கணுண்டா அப்படின்வாங்க. அப்போது துன்பத்தை கடந்து வெற்றி பெற்றால் மட்டும்தான் அது மகிழ்ச்சி நிரம்பி இருக்கும். ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் கூட நான் பார்த்தேன், ஒரு பலகையில் எல்லாரும் கையை வச்சுக்கிட்டு இருக்கணும். யார் அதிக நேரம் வச்சுருக்காங்களோ அவங்களுக்கு லட்சக்கணக்கில் பணம் கொடுத்தாங்க. கையை வச்சுக்கிட்டு இருக்கணுங்கிறது சாதாரணமாக இல்லை, 20 மணி நேரம் 25 மணி நேரம் கூட வச்சுருக்காங்க. இயற்கை உபாதைகளை எல்லாம் கடந்து. ஏன்னு கேட்கும்போது, வெற்றி பெறும்போது அவங்க சொல்கிறாங்க, என்னுடைய பையனுக்கு கல்யாணம் பண்ணணும், என்னுடைய பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணணும், என் பையனை படிக்க வைக்கணும், இதையெல்லாம் நினச்சிக்கிட்டு ரொம்ப கஷ்டமாக இருந்தாலும் அதெல்லாம் தாங்கிட்டு இருந்து நான் அந்த பரிசை வாங்கினேங்கிறாங்க. அப்போ துன்பங்களை கடந்து அந்த பரிசு வரும்போது மகிழ்ச்சி. இப்போ ஓட்டப்பந்தயத்தில் கூட சமீபத்தில் நான் பார்த்தேன், அந்த கடைசி வினாடி எப்படியாவது ஜெயிக்கணுங்கிறதுக்காக அந்த கடைசி வினாடி ஓடுவதை நிறுத்திவிட்டு ஒருத்தர் பாய்கிறார், நீச்சலில் பாய்வது போல் பாய்கிறார், எப்படியாவது கோப்பை நாம் பெற வேண்டும் என்பதற்காக. அப்போது அந்த துன்பத்தை தாங்கிக்கூடிய பக்குவம் வரும்போது தான் அந்த வெற்றி மிக அருகில் வருது. நீச்சல் வீரர் பிலிப்ஸை பற்றி தெரியாதவங்களே இருக்க மாட்டாங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒலிம்பிக்கில் 4 ஒலிம்பிக்கில் அவர் பெற்ற மொத்த பதக்கங்களின் எண்ணிக்கை 27, அதில் தங்கம் மட்டும் 22. அவருக்கு சும்மா கிடைத்ததா அந்த வெற்றி? ஒரு தங்கம் பெறுவதே எவ்வளவு அதிசயம். அவர்கிட்ட கேட்கும்போது 2000 அவருக்கு எந்த பதக்கமுமே கிடைக்கல. அதற்கு பிறகு அவர் கடுமையான துன்பங்களை கடந்து பயிற்சிகளை கடந்து தான் இவ்வளவு பதக்கங்கள். அவரை கேட்டால் எனக்கு 3 தான் தெரியுங்கிறார். சாப்பிடுவேன், தூங்குவேன், நீந்துவேன். ஒரு வாரத்துக்கு 50 மணி நேரம் கடுமையான பயிற்சி. இப்படி துன்பப்பட்டு கிடைக்கும் அந்த கோப்பையில் தான் மகிழ்ச்சி நிரம்பி இருப்பதாக சொல்கிறாங்க. அது வள்ளுவர் என்ன சொல்கிறாருன்னா, துன்பம் உறவரினும் செய்க துணிவாற்றி இன்பம் பயக்கும் வினை அப்படிங்கிறார். அதாவது இன்பம் பயக்கும் வினை, அதாவது முடிவில் இன்பத்தை தரக்கூடிய செயலாக இருந்தால், துன்பம் உறவரினும் எவ்வளவு துன்பம் வந்தாலும் செய்க துணிவாற்றி துணிவோடு செயலாற்றினால் மட்டும்தான் முடிவில் அந்த இன்பம் மலரும் என்று சொல்கிறார். அந்த கோப்பையில்தான், அந்த வெற்றி கோப்பையில்தான் மகிழ்ச்சி நிரம்பி இருக்கும் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.